சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். வாங்க இன்னைக்கு பிப்ரவரி 9 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள், அது சார்ந்த ஸ்கூல் புக் கண்டென்ட், அப்புறம் அது சார்ந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கான முதல் டாபிக் பார்க்கறதுக்கு முன்பாக நேற்று நாம என்ன படித்தோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்கு 3 இமேஜஸ் வைக்கப்பட்டிருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை தொழில்நுட்பம் சார்ந்து 20 லட்சம் நபர்களுக்கு இந்தியாவில் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்துடைய CEO சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எந்த நிறுவனம் அப்படின்றத மட்டும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கான முதல் டாபிக் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மாநில தகவல் ஆணையர்கள் தேர்விற்கான குழு யார் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் ஏ, KPK வாசுகி அவர்களது தலைமையில் தமிழ்நாட்டில் மாநில தகவல் ஆணையர்கள் தேர்விற்கான குழு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியணும். அப்ப கீழே குறிப்பிடப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் சமீபத்திய காலங்களில் நாம படிச்சிருந்தோம். அது சார்ந்த தகவல்களை ரிவைஸ் பண்ண போறோம். ஸோ நீதியரசர் சந்துரு அவர்களது தலைமையில என்ன குழு எதற்காக போட்டாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா, பள்ளிகளில் ஜாதி இனங்கள் சார்ந்த வேறுபாடுகள் மாணவர்களிடையே இல்லாமல் இருப்பதற்கான ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்குவதற்கான கைட்லைன்ஸை தமிழக அரசுக்கு கொடுப்பதற்காக ஒரு குழு அப்படின்றது உருவாக்கப்பட்டது. பேஸ்ட் அப்பான் நாங்கினேரியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதற்கப்புறம் இந்த குழு உருவாக்கி இருப்பாங்க. ஸோ அதை ரிவைஸ் பண்றோம். சத்யநாராயண் குழு வேங்கை வயல் இஷ்யூ தொடர்ந்து விசாரிப்பதற்காக ஒரு நபர் கொண்ட ஆணையம் அமைக்கப்பட்டது. ஸோ அந்த ஒரு நபர் கொண்ட ஆணையத்திற்கான தலைமை சத்யநாராயண் அவர்களது தலைமையில் அமைக்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் ஏஎம் சாஃப்ரே குழு உச்ச நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட குழு. ஸோ இது அதானி குழுமத்தை பற்றி விசாரிப்பதற்காக ஹிண்டன்பர்க் அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அது சார்ந்த விவரங்களை இன்வெஸ்டிகேட் பண்றதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டது. அதுதான் ஏஎம் சாஃப்ரே குழு. இதெல்லாம் நம்ம சமீபத்திய காலங்களில் படிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்றோம். ஸோ KPK வாசுகி அவர்களது தலைமையில தமிழக அரசு தற்பொழுது மாநில தகவல் ஆணையர்கள் தேர்விற்கான குழு அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்குன்னு தெரியும். ஓகேங்களா? சரி, இது சார்ந்த தகவல் வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சோ மாநில தகவல் ஆணையர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா, தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்றது ஒருத்தர் தான் இருப்பாரு. ஸோ 6 நபர்கள் ஆணையர்கள் இருப்பாங்க. ஸோ ஓய்வு பெற தற்பொழுது இருக்கக்கூடியவங்க 2 நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 2 நபர்களுக்கு மாற்றாக இன்னும் 2 நபர்களை தேர்வு செய்யணும். ஸோ அதற்காக தேர்வு செய்வதற்கான குழு இருக்கும்ல, தெரிவு குழு அப்படின்றதற்கு தலைமை யாரு அப்படின்னா, ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜாக விளங்கக்கூடிய KPK வாசுகி அவர்கள் தான் தலைமையாக போட்டிருக்காங்க. ஸோ உறுப்பினர்கள் 3 நபர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே ரிட்டையர்டு IAS ஆஃபீஸர், ரிட்டையர்டு IPS ஆஃபீஸர், கவர்மெண்ட் சர்வெண்ட்ல இருக்கக்கூடியவங்க தான் உறுப்பினர்களா போட்டிருக்காங்க. ஸோ தற்போதைய அறிவிப்பு என்னன்னா, தகுதியானவர்கள் இந்த பதவிக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த பதவிக்கு தகுதினா எப்படி அப்படின்னா, சட்டம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சமூக சேவை, நிர்வாகம், அப்புறம் மீடியா, ஓகேங்களா? ஸோ ஊடகம் சார்ந்த இந்த துறைகள் எல்லாம் புலமை பெற்ற நபர்களாக இருந்தா கண்டிப்பாக உங்களால விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கான கால அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஆண்டுகள், 65 வயது எது முந்துதோ அது வரைக்கும் நாம அந்த பதவியில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நாம இப்போ என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மாநில தகவல் ஆணையர்களை தேர்வு செய்வதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அது யார் தலைமையில் அப்படின்னா, ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியாக விளங்கக்கூடிய KPK வாசுகி அவர்களது தலைமையில் அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம். சரி, வாங்க இப்போ இது சார்ந்து நாம இப்போ ஒரு ஸ்கூல் புக் கண்டென்ட் ரிவைஸ் பண்ண போறோம். என்ன ஸ்கூல் புக் கண்டென்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த சட்டத்தின் படி தான் தகவல் ஆணையம் அப்படின்றதே மாநில அளவில் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஆணையத்தில் பணிபுரியக்கூடியவங்க தான் தலைமை தகவல் ஆணையர்கள் எல்லோருமே. ஓகேங்களா? ஒவ்வொரு அரசு அலுவலகங்கள்லையுமே பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படின்றவங்கள போட்டிருப்பாங்க. எதற்காக அப்படின்னா, இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை படிக்காத மக்களுக்கு கூட கொண்டு சேர்க்கும் வகையில் அந்த பதவி அப்படின்றது கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். ஓகேங்களா? ஸோ இது சார்ந்த தகவல் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட ஒரு புரட்சிகரமான சட்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அரசு நிறுவனங்களின் வெளிப்படை தன்மையை கொண்டு வருவதற்கான சட்டமாக இது பார்க்கப்படுது. 2005 அக்டோபர் மாதம் இயற்றப்பட்டிருக்கு. அரசு நிறுவனங்களில் தேவைப்படக்கூடிய தகவல்களை
எந்த ஒரு சாதாரண குடிமகனும் தகவல் கோரி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகவல்கள் பெறுவதற்கு 30 நாட்கள் அவகாசம் அப்படின்றது வழங்கப்படும். அந்த 30 நாட்கள் தவறும் பட்சத்தில் எந்த அதிகாரி கிட்ட நம்ம தகவல் கேட்டோமோ அந்த தகவல் ரொம்ப நியாயமான ஒரு தகவலாக இருந்தது அப்படின்னா அந்த அதிகாரியிடம் கட்டணமாக ஒரு குறிப்பிட்ட தொகை வசூலிக்கப்பட்டு ஃபைன் அப்படின்றது கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நாட்டின் வலிமை வாய்ந்த சட்டங்களுள் தகவல் அறியும் உரிமை சட்டமும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு சட்டம், சாதாரண மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. படிக்க தெரியாதவர்களுக்கு பொது தகவல் அலுவலர் அப்படின்றது ஒவ்வொரு அரசு அலுவலகங்கள்லயும் இருப்பாங்க. ஸோ அவங்க மூலமாக கூட இந்த சட்டத்தை நம்மளால பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? ஸோ ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அலுவலகங்கள், அரசு துறை சார்ந்த அத்துணை அமைப்புகள்லையும் நம்மளால தகவலை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஓரிரு தகவல்கள் மட்டும் பெற முடியாது. நாட்டின் பாதுகாப்பு கருதி சில தகவல்களை பெற முடியாது. சட்டமன்றத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியாது. நாடாளுமன்றத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ மற்றபடி பொதுப்படையான விஷயங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஒரு தனிநபர் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நாம இங்க என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா தகவல் ஆணையர்கள் தொடர்பான தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு என்ன சிறப்பம்சம்லாம் இருக்கு, நம்ம ஸ்கூல் புக்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். சரி, இப்போ இது சார்ந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு தகவல் அறியும் உரிமையின் அரசியலமைப்பு தகுநிலையை உறுதி செய்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆர்டிகிள் 19 சப்டக்ஷன் 1 சப்டக்ஷன் ஏ அப்படின்றது தான் தகவல் அறிவது ஒரு மனிதனின் அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? சரி, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இன்னொரு கொஸ்டின் பார்க்க போறோம். அதாவது பின்வருவனவற்றுள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசின் தகவல்களை அணுகுவதற்கான மக்களின் சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடிய ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ எல்லாமே தகவல் அறியும் உரிமை சட்டம் சார்ந்தும் தகவல் ஆணையர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த நடப்பு நிகழ்வுகள்ல நம்ம படிச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, தற்பொழுது தமிழ்நாட்டில் தலைமை தகவல் ஆணையராக இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும் நம்ம எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸை பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஒரு நடப்பு நிகழ்வுகள், அது சார்ந்த ஸ்கூல் புக் கண்டென்ட், அது சார்ந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இப்படி கனெக்ட் பண்ணி தாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். நண்பர்களே, மறுபடியும் நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப 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 கம்மியா இருக்கு. ஸோ அது ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணுது. ஸோ நீங்க என்ன என்கரேஜ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமா வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. வீடியோ முழுமையா பார்த்துட்டு வாங்க இன்னைக்கான இரண்டாவது கேள்வியை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கான இரண்டாவது கேள்வி நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இஸ்ரோ அனுப்ப உள்ள இன்சாட் 3DS செயற்கைக்கோளை எந்த ராக்கெட் சுமந்து செல்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை GSLV F-14 அப்படின்ற ராக்கெட் மூலமாக இன்சாட் 3DS அப்படின்ற செயற்கைக்கோளை இஸ்ரோ கூடிய விரைவில் அனுப்ப திட்டமிட்டிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? இந்த இன்சாட் 3DSக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அதாவது இஸ்ரோ இதுவரைக்கும் காலநிலை மாற்றத்தை பற்றி ஆய்வு செய்வதற்கு ஒரு செயற்கைக்கோள் கூட அனுப்புனது இல்லை. ஆனா இன்சாட் 3DS முதல் முறையாக அனுப்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் என்ன? ஃபால்கன் 9 அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட்டை பத்தி ஏன் இந்த ஆப்ஷன்ஸ்ல பார்க்கிறோம்? சமீபத்திய காலங்களில் நம்ம இஸ்ரோ என்ன பண்ணாங்க அப்படின்னா GSAT-20 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகவல் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை நம்மளுடைய அமெரிக்க நிறுவனம் இருக்குல்ல, ஸ்பேஸ் எக்ஸ் ஏஜென்சி, அந்த ஸ்பேஸ் எக்ஸ் ஏஜென்சியோடு கூட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தமிட்டு இந்த GSAT-20 ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக ஏவுவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தமிட்டு இருக்கும் அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சோம். ஸோ அதை ரிவைஸ் பண்றோம். PSLV C-57 இந்த ராக்கெட் ஆதித்யா L1 அப்படின்ற ஒரு செயற்கைக்கோளை சூரியனை பற்றி ஆய்வு செய்வதற்கு இஸ்ரோவுடைய செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி கொடுத்தது. ஓகேங்களா? ஸோ அதற்கப்புறம் LVM-3 அப்படின்றது சந்திராயன் 3 செயற்கைக்கோளை விண்ணிற்கு எடுத்து சென்ற ராக்கெட் அப்படின்னு தெரியும். ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்ட ஆப்ஷன். ஸோ இன்சாட் 3DS அப்படின்ற செயற்கைக்கோளை GSLV F-14 மூலமாக இஸ்ரோ கூடிய விரைவில் விண்ணிற்கு செலுத்த போறாங்க. ஸோ எப்போ விண்ணிற்கு செலுத்துவதா பிளான் பண்ணியிருக்காங்க? பிப்ரவரி 17, 2024 பிளான் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் நாள் 2024ல இஸ்ரோ அனுப்பிய செயற்கைக்கோளின் பெயர் என்ன அப்படின்றத நீங்க சொல்லுங்க. இன்சாட் 3DS ஓட நோக்கம் என்ன? வானிலை மாறுபாடுகளை கண்காணித்து பேரிடர் காலங்களில் உதவுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏவுதளம் எங்க இருக்கு? ஸ்ரீஹரிகோட்டால இருக்கு. ஸோ இது எடை எவ்வளோ அப்படின்னா 2275 கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் அனுப்பப்படக்கூடிய ஆய்வு கருவிகள் எத்தனை வகையை சார்ந்தது? 25 வகையான ஆய்வு கருவிகள் அனுப்புறாங்க. ஸோ அதுல 6 இமேஜிங்
இமேஜிங் சேனலும் அனுப்புறாங்க. ஸோ இது எதை கண்காணிக்க போகுது? புவியின் பருவநிலை மாற்றம் சார்ந்த விஷயங்களை கண்காணிக்க போகுது. ஸோ இதற்கு முன்மாதிரியாக இருந்த செயற்கைக்கோள் இன்சாட் 3D அப்படின்ற செயற்கைக்கோளுடைய ஒரு தொடர்ச்சியாக பார்க்கப்படுது. 3DS அப்படின்றத கூடிய விரைவில் பிப்ரவரி 17 இஸ்ரோ அனுப்புவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ செயற்கைக்கோள்கள் சார்ந்து நம்ம படிச்சோம். ஸோ ராக்கெட் GSLV F-14 மூலமாக அனுப்புறோம்னு படிச்சோம். ஸோ இது சார்ந்த ஸ்கூல் புக் கண்டென்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு ராக்கெட்டுடைய வடிவமைப்பையே இங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ராக்கெட்டுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுல உந்து விசை அமைப்பு அப்படின்னு பிரிக்கிறாங்க, வழிகாட்டு அமைப்பு, பனிச்சுமை அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ பேலோடு அப்படின்றது எங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? ராக்கெட்டோட முனை பகுதியில். ஓகேங்களா? ஸோ ராக்கெட் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு போக 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 என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்மேண்டில் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுல பேலோடு அப்படின்றது தான் கடைசியாக டிஸ்மேண்டில் ஆகக்கூடிய ஒரு பகுதி. வழிகாட்டு அமைப்பு, ஸோ அதுதான் வந்து டிரெக்ஷன்ஸை கரெக்டான டிரெக்ஷன்ஸ்ல கொண்டு போறதுக்கு உதவிகரமாக இருக்கும். உந்து விசை அமைப்பு அப்படின்றது ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது நமக்கு என்ன கொடுக்கும்? உந்தி தள்ளக்கூடிய எனர்ஜிஸை கொடுக்கும். இங்க தான் எரிபொருட்கள் அப்படின்றதெல்லாம் நிரப்பப்பட்டிருக்கும். சாலிட் ப்ரொபல்லண்ட், லிக்விட் ப்ரொபல்லண்ட், அப்புறம் கிரியோஜெனிக் ப்ரொபல்லண்ட் எல்லாமே இங்க தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா ராக்கெட் அப்படின்றது எந்த விதியின் அடிப்படையில் இயக்கப்படுது அப்படின்னு என்ன சொல்லணும்? நியூட்டனின் 3ஆம் விதி. ஓகேங்களா? எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் an equal and opposite reaction அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதற்கப்புறம் இங்க பாருங்க, PSLV GSLV அப்படின்னு சொல்லிட்டு 2 ராக்கெட் இருக்கு. PSLV எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா துருவ துணைக்கோள்களை செலுத்துவதற்கு யூஸ் பண்ணுவாங்க. GSLV எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா புவிநிலை துணைக்கோள்களை செலுத்துவதற்கு யூஸ் பண்ணுவாங்க. PSLV-னாலே போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், GSLV-னாலே ஜியோ சின்க்ரோனஸ் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம், செயற்கைக்கோள் சார்ந்தே. ஓகேங்களா? சோ 64 கிராம் எடையுடன் கூடிய உலகின் மிக குறைந்த எடையுள்ள இந்தியாவால் ஏவப்பட்ட செயற்கைக்கோளானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலாம் சாட் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சரி, இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, ககன்யான் திட்டத்துல இஸ்ரோ முதல்ல ஒரு ரோபோட்டை வந்து அனுப்புறதா பிளான் பண்ணிருக்காங்க. அந்த ரோபோட்டுடைய பெயர் என்ன அப்படின்றத நீங்க சொல்லுங்க. சரி, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, பொது இடங்களில் ஹுக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய புகைக்கக்கூடிய அந்த புகையிலைகளை எந்த மாநிலம் தற்பொழுது தடை விதித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை கர்நாடகா தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? கோவா சார்ந்து நம்ம என்ன படிச்சோம்? எரிசக்தி வார நிகழ்ச்சி இந்திய பிரதமர் அவர்களால் கோவாவில் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு படிச்சோம். ONGC-க்கான கடல் உயிரினங்களின் மையம் அப்படின்றது திறந்து வைக்கப்பட்டது கோவால அப்படின்னு விஷயங்கள்லாம் பார்த்தோம். உத்தரகண்ட்ல அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட் பொது சிவில் சட்டத்திற்கான மசோதா உத்தரகண்டுடைய சட்டப்பேரவையில பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஓகேங்களா? அறிமுகப்படுத்தியிருக்காங்க, இன்னும் சட்டமாக்கப்படல. ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. குஜராத்ல என்ன பண்ணாங்க? அதாவது கிஃப்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்ல இருக்கு. ஸோ அந்த சிட்டியில மட்டும், குஜராத் எப்படிப்பட்ட ஒரு மாநிலம் அப்படின்னா பூரண மதுவிலக்கு உடைய ஒரு மாநிலம். குஜராத், மிசோரம், நாகாலாந்து, பீகார் போன்ற 4 மாநிலங்கள் பூரண மதுவிலக்கோடு இருக்கக்கூடிய மாநிலங்கள். ஸோ அங்க குஜராத்ல இந்த வருஷம் சமீபத்திய காலங்களில் கிஃப்ட் சிட்டியில மட்டும் மது அப்படின்றத பார்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தளர்வை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஸோ கர்நாடகாவில் தற்பொழுது ஹுக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய புகைக்கக்கூடிய அந்த புகையிலை பொருட்கள் பொது இடங்களில் புகைப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியணும். சரி, இது சார்ந்த விவரங்கள் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, தடை விதிக்கப்பட்டவை புகையிலை மற்றும் புகையிலை அல்லாத குக்கா இரண்டிற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. காரணம், உலக சுகாதார நிறுவனம் நடத்திய உலகளாவிய வயது வந்தோர் புகையிலை கணக்கெடுப்பு. அந்த கணக்கெடுப்புல என்ன சொன்னாங்க? கர்நாடகாவில் புகையிலை பயன்படுத்துவோருடைய எண்ணிக்கை மொத்தம் 22.8% இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. புகைப்பழக்கம் உடையவர்கள் 8.8% உடையவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. 13 to 15 வயதினர் புகையிலை பயன்பாடு அப்படின்றது பார்த்தோம்னா 5இல் 1 நபர் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஹுக்கா அப்படின்றது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கு, புகைப்பழக்கத்தை விட ரொம்ப கொடிதான ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ ஹுக்கானா என்ன அப்படின்னா, கண்ணாடி குவளைக்குள் போதை பொருள் இருக்கும், அதில் உள்ள நீளமான குழாயை உறிஞ்சினால் போதை ஏற்படும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் ஹுக்கா அப்படின்னு சொன்னாங்க. இதைத்தான் வந்து கர்நாடகாவில் தற்பொழுது தடை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, கர்நாடகாவில் சமீபத்திய காலங்களில் என்ன நோய் அவுட் பிரேக் ஆச்சு அப்படின்றத நீங்க சொல்லணும். ஓகேங்களா? நம்ம படிச்சிருக்கோம், 2 நாள் படிச்சிருக்கோம். அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒருவர் வந்து புகையிலை பிடித்தலின் மூலமாக, புகையிலை மெல்லுதலின் மூலமாக என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும்? பர்டிகுலரா வந்து புகை பிடிக்கிறாங்கல்ல, ஸோ அதற்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா
பென்சோபைரின் பாலிசைக்ளிக் ஹைட்ரோகார்பன் அப்படின்றது அந்த புகையிலை பொருட்களுக்குள்ள இருக்கு. ஸோ அதை நுகரும் பொழுது புற்றுநோய் காரணிகள் அப்படின்றது உண்டாகும். அதுவே ஒரு புற்றுநோய் காரணிகள் தான். நுரையீரல் புற்றுநோய், அப்புறம் புகையிலேயே மெண்டா வாய் புற்றுநோய் இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதற்கப்புறம் பொழுது புகைப்பிடித்தலினால் தொண்டை மற்றும் மூச்சுக்குழலில் ஏற்படக்கூடிய வீக்கம் மூச்சுக்குழல் அலர்ஜி பிராங்கிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நுரையீரல் காசநோய் பல்மனரி டியூபர்குலோசிஸை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நுரையீரலின் மூச்சு சிற்றறைகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் அது எம்பைசிமா அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? அதே மாதிரி புகைப்பிடித்தலின் போது உண்டாகக்கூடிய வாயு கார்பன் மோனாக்சைடு. இந்த கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ணும்? ரத்த சிவப்பணுக்கள்ல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடைய ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டியை குறைச்சிரும். அதுக்கு பேர் என்னது? ஹிபாக்சியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, புகைப்பிடித்தலில் ஏற்படும் அதிக ரத்த அழுத்தம் இதய நோய்கள் உண்டாவதற்கு காரணமாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இறப்பை, அதுக்கப்புறம் முன் சிறுகுடல்களை புண்ணாக்கிடும், அல்சர் அப்படின்றது ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. புகைப்பிடித்தலின் மூலமாக வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து வேற என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் क्वेश्चन பார்க்க போறோம். தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம் தமிழகத்தில் எந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறதுன்னு கேட்டிருக்காங்க. 2007 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து வேற என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லோக்பால் அமைப்பின் புதிய தலைவராக யாரை தேர்வு செய்துள்ளனர்? ஓகேங்களா? நேமிக்கல, தேர்வு செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, பினாகி சந்திரகோஸ், பிரவீன் ஷூட், பிரவீன் குமார் ஸ்ரீவஸ்தவா, ஏஎம் கன்வீல்கர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஏஎம் கன்வீல்கர் அவர்கள் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க தேர்வு குழுவின் மூலமாக. இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் பினாகி சந்திரகோஸ் அவர்கள் தான் லோக்பால் அமைப்புடைய முதல் தலைவராக விளங்கினவங்க. ஸோ பிரவீன் சந்திரசூட் அப்படின்றவங்க சிபிஐ உடைய தலைவராக தற்பொழுது இருக்கக்கூடியவங்க தான் பிரவீன் சூட். அதுக்கப்புறம் பிரவீன் குமார் ஸ்ரீவஸ்தவா அப்படின்றவங்க சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இருக்குல்ல, ஸோ அந்த அமைப்பிற்கான தலைவராக தற்பொழுது இருக்கக்கூடியவங்க. ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது. ஏஎம் கன்வீல்கர் அப்படின்றவங்க லோக்பால் அமைப்பின் புதிய தலைவராக தற்பொழுது தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். ஸோ லோக்பால் அமைப்பின் நோக்கம் என்ன? ஊழல் இல்லாத இந்தியாவை உருவாக்குவது. சோ பணி என்ன? பிரதமர், அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகள், அரசு உயர் அதிகாரிகள் உட்பட உயர் பதவியில் உள்ளோர் தொடர்பான ஊழலை விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் லோக்பால் அப்படின்னு சொல்றாங்க. இதோடைய முதல் தலைவராக பினாகி சந்திரபோஸ் இருந்தாங்க. தற்காலிக தலைவராக தற்பொழுது யார் இருக்கா அப்படின்னா பிரதீப் குமார் மொகந்தி அப்படின்றவங்க இருக்காங்க. சோ தேர்வு குழுவுல தற்பொழுது இப்போ ஏஎம் கன்வீல்கர் அப்படின்றவங்கள தேர்வு செஞ்சிருக்காங்களே, சோ அந்த தேர்வு குழுவுல யார் இருந்தா? பிரதமர் இருந்திருப்பாங்க, அப்புறம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவரும் சில நேரங்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் தேர்வாகியுள்ள ஏஎம் கன்வீல்கர் அப்படின்றவங்க முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தவங்க அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? சரி, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு புக் கண்டென்ட். இந்தியாவில் ஊழலை ஒழிப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தாங்க, பர்டிகுலரா கருப்பு பணத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, 2002ல கொண்டு வரப்பட்டது. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் அப்படின்றாங்கல்ல, சோ இந்த சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொன்னீங்க. லோக்பால் சட்டம் எப்போ இயற்றப்பட்டது இந்தியாவில். சோ அதுக்கப்புறம் ஊழல் தடுப்பு சட்டம் 1988. ஓகேங்களா? பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அப்படின்னுவாங்க. சோ வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா வரி விதித்தல் அப்படின்றதற்கானது 2015 அறிமுகப்படுத்தப்பட்டது. பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் பினாமி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, 1988 கொண்டு வரப்பட்டது. அது 2016 திருத்தப்பட்டிருக்கு. ஸோ ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் 2016 கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இந்திய அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் சார்ந்த விஷயங்கள். ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க பாருங்க, அதாவது லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாவை ஏற்படுத்துவதற்கு நிர்வாக சீர்திருத்த ஆணையம் பரிந்துரைத்தது. இந்த கூற்று சரியா? மிகவும் சரி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? மொரார்ஜி தேசாய் தலைமையில முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, 1966ல உருவாக்கி இருப்பாங்க. சோ இந்த கமிஷன் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவிற்கு லோக்பால் அப்படின்ற அமைப்பு தேவை அப்படின்ற ரெக்கமெண்டேஷன்ஸே கொடுத்திருப்பாங்க. சோ அது கரெக்டா தான் இருக்கு. இவைகள் குடிமக்களின் குறைகளை போக்குவதற்காக உள்ளன. லோக்பால் அதற்காகனதா? ஆமா. அப்போ கூற்றும் காரணமும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. சோ இது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2024 ஆண்டில் பாரத் ரத்னா விருதுக்கு தேர்வான நபர்களில் சரியானவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை MS சுவாமிநாதன், சரண் சிங், நரசிம்மராவ். தற்பொழுது 3 பேருக்கும் பாரத் ரத்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்பாக லால் கிருஷ்ணா அத்வானி அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது சமீபத்திய காலங்களில், ஒரு வாரத்திற்கு முன்பாக. சோ அதற்கு முன்பு யாருக்கு அப்படின்னா கற்பூரி தாக்கூர் அவர்கள்
அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஸோ 2024 மட்டும் 5 நபர்களுக்கு பாரத் ரத்னா விருது அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ கொடுக்கப்பட்ட அத்துணை ஆப்ஷன்ஸும் கரெக்டா இருக்கு, அனைத்தும் சரி அப்படின்றத இந்த கேள்விக்கான சரியான விடை. சரி, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 3 நபர்கள். நம்ம யார் யாருன்னு பார்த்தோம். MS சுவாமிநாதன் அவர்கள், நரசிம்ம ராவ் அவர்கள், சரண் சிங் அவர்கள். ஓகேங்களா? சரண் சிங் அவர்களது பிறந்த தினத்தை தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் விவசாயிகள் தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். 79-80 காலகட்டத்தில் சரண் சிங் அவர்கள் இந்தியாவின் பிரதமராக 5வது பிரதமராக பதவியேற்றவங்க. ஆனா குறுகிய காலகட்டம் தான் இருந்திருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா நாடாளுமன்றத்தை சந்திக்காத ஒரு பிரதமர் அப்படின்னு சொல்லுவாங்க சரண் சிங் அவர்கள். ஓகேங்களா? நரசிம்ம ராவ் அவர்கள் 1991-96 வரைக்கும் ஒரு டென்யூர் அவங்க வந்து பிரதமராக இருந்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய மான்கொம்பு சாமசிவ சுவாமிநாதன் அவர்களுக்கும் பாரத ரத்னா விருது அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சமீபத்திய காலங்களில் தான் அவங்க இறந்தாங்க. ஸோ இறப்பிற்கு பின்பு இந்த பாரத ரத்னா விருது அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ 2024 முதல்ல யாருக்கு அறிவிச்சாங்க அப்படின்னா கர்பூரி தாக்கூர் அவர்களுக்கு அறிவிச்சாங்க. பீகாரை சார்ந்தவர், பீகார்ல முன்னாள் முதல்வராக இருந்தவங்க. ஓகேங்களா? ஸோ பாரத ரத்னா விருது அவங்க வந்து 1924 பிறந்திருப்பாங்க. 2024 அவங்களுடைய 100ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்பட்டது கர்பூரி தாக்கூருக்கு. நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. லால் கிருஷ்ணா காந்தி அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. அவங்க இந்தியாவுடைய துணை பிரதமராக இருந்தவங்க. ஓகேங்களா? சோ இப்போ பாரத் ரத்னா அப்படின்றது இந்திய குடிமகனின் உயர்ந்த விருதாக பார்க்கப்படுது. சோ முக்கியமாக உள்ளடங்கிய துறைகள், எல்லா துறைகளிலையும் சிறந்து விளங்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கலாம். 2011 அதுக்கான அமெண்ட்மெண்ட்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா இருந்தாலும் முக்கியமான துறைகள் அப்படின்றத கலைத்துறை, அறிவியல் துறை, இலக்கியம், கலாச்சாரம், விளையாட்டு, பொது சேவைக்கான துறைகள் சார்ந்து நிறைய நபர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதை யார் வழங்குவா? குடியரசுத் தலைவர் வழங்குவாங்க. இந்த விருதில் என்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா இந்த விருது வந்து ஒரு அரச மர இலையில சூரிய வடிவம் அப்படின்றது பொருத்தப்பட்டிருக்கும். ஸோ அந்த விருதின் முன்பாகம் எப்படி இருக்குன்னா பின்பாகத்தில் தேசிய சின்னம். ஓகேங்களா? ஸோ இதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பாரத் ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு தேவநாகிரி வடிவத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஸோ தொடக்கம் 1954 இருந்து தொடங்கப்பட்டது. ஸோ 3 நபர்களுக்கு முதல் முறையாக கொடுத்தாங்க. சர் சி வி ராமன் அவர்களுக்கு, ராஜகோபாலாச்சாரி அவர்களுக்கு, இன்னொருத்தவங்க யார் அப்படின்றது நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? முதல் முறையாக மூன்று பேர் தேர்வு செஞ்சாங்கல்ல, அதுல 2 பேரை நான் சொல்லிட்டேன், இன்னொரு ஆள் யாருன்னு சொல்லுங்க. மொத்தமாக இதுவரைக்கும் பாரத் ரத்னா விருது இந்தியாவில் 48 பேர் பெற்றிருக்காங்க. இந்த 5 பேரை சேர்க்காம. ஓகேங்களா? இந்த வருஷம் இந்த 5 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் இங்க பாருங்க. இப்போ அறிவியல் துறையில சிறந்து விளங்கின மான்கொம்பு சாமசிவ சுவாமிநாதனுக்கு பாரத் ரத்னா விருது அப்படின்றது அறிவிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். ஸோ இந்திய பசுமை புரட்சியில் முன்னணி பங்கு வகித்தவர் மான்கொம்பு சாமசிவ சுவாமிநாதன். உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கோதுமை, நெல், சணல் ஆகிய பயிர்களில் அவர் மேற்கொண்ட பயிர் பெருக்க ஆய்வுகள் மிகவும் புகழ் பெற்றதுன்னு சொன்னாங்க. 1960ஆம் ஆண்டுல 12 மில்லியன் டன்னாக இருந்த நம்மளுடைய கோதுமை உற்பத்தி அப்படின்றது 70 மில்லியன் டன்னாக மாற்றுவதற்கு உறுதுணையாக இருந்தவர். ஸோ அதனால இவர் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ரவிசங்கர், அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, MS சுப்புலட்சுமி, சத்யஜித் ராய், இவங்க எல்லாரும் எதனுடன் தொடர்புடையவங்க மாதிரி கேட்டிருக்காங்க. இவங்க எல்லாரும் பாரத் ரத்னா விருது பெற்றவர்கள் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? தற்பொழுது 2024 யார் யாரெல்லாம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிஎன்பிசி கேட்பாங்க. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ரித்தி சா திட்டத்திற்கு நிதியுதவி அளிக்கும் சர்வதேச அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா உலக வங்கி வந்து நிதியுதவி கொடுக்குறாங்க. எவ்வளோ? 3000 கோடி உலக வங்கி கொடுக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஆசிய வளர்ச்சி வங்கி அப்படின்றவங்க என்ன சொன்னாங்க, சமீபத்திய காலங்களில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி நிகழாண்டுல 6.7% இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அப்ப சர்வதேச பண நிதியம் எவ்வளவு சொல்லியிருந்தாங்க? இவங்களும் 6.7% சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல கம்மியா சொன்னாங்க, அதுக்கப்புறம் 6.7% சொன்னாங்க. உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பும் உலக சுகாதார நிறுவனமும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு அமைப்பு தான் கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் கமிஷன். நம்ம படிச்சோம். ஓகேங்களா? இந்த கமிஷன்ஸ்க்கான 7வது அமர்வு கொச்சியில நடைபெற்றிருக்கும். மசாலா மற்றும் மூலிகை பொருட்களுக்கான ஒரு அமர்வு அப்படின்னு நம்ம படிச்சோம். ஓகேங்களா? சோ அதை நம்ம ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்ட ஆப்ஷன். சோ இங்க நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா உலக வங்கி வந்து பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ரித்தி சா திட்டத்திற்கு நிதியுதவி அளிக்கிறாங்க அப்படின்னு விஷயம் பார்த்திருக்கோம். சரி, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இது சார்ந்து. சோ இப்போயே இந்த பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத கிருஷி ஷா அப்படின்ற திட்டத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா
இது வந்து பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா அப்படின்னு ஒரு யோஜனா இருக்கு. ஸோ அந்த திட்டத்துடைய ஒரு துணை திட்டமாக தான் பார்க்கப்படுது. 2023 இந்த திட்டம் அறிவிக்கப்படுது. இந்த திட்டத்திற்கான ஒப்புதல் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் தற்போது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதற்கான மதிப்பு 6000 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கான நோக்கம் என்ன அப்படின்னா மீன்வளத்துறையை முறைப்படுத்துவது மற்றும் மேம்படுத்துவது அப்படின்றது. ஸோ செயல்படும் காலம் அப்படின்னா 2023 2026 3 ஆண்டுகள் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதி பங்கீடு 6000 கோடி, அதுல உலக வங்கி 3000 கோடியும் தனியார் நிறுவனங்கள் 3000 கோடியும் வழங்குவதா முன் வந்திருக்காங்க. ஸோ விளையும் நன்மை அப்படின்னா புதிய வேலை வாய்ப்புகள் அப்படின்றது உருவாகும் இந்தியாவில் ஒரு 1.7 லட்சம் நபர்களுக்கு. ஸோ இதுல பெண்களுக்கு பர்டிகுலரா 75,000 பணிகள் ஒதுக்கப்படுது. ஸோ எம்எஸ்எம்இ துறைகளும் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5.4 லட்சம் நபர்கள் எம்எஸ்எம்இ துறைகள் மூலமாக பயனடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க. புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள விஷயம் என்ன அப்படின்னா தேசிய மீன்வள எண்ம தளம் அப்படின்றது உருவாக்க போறாங்க. சோ மீனவர்களுக்கு பணி ரீதியிலான அட்டை வழங்க இந்த தளம் அப்படின்றது உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட். இந்தியாவில் மீன் உற்பத்தி எப்படி இருக்கு, நீர்வாழ் உயிர் வளர்ப்பு உற்பத்தியில அதுவும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம 2வது இடத்துல இருக்கோம். மொத்த மீன் உற்பத்தியில உலக அளவில் 7வது இடத்துலையும் கடல்வாழ் மீன் உற்பத்தியில உலக அளவில் 10வது இடத்துலையும் நம்ம இருக்கோம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாமா. ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். இப்போ உலக வங்கி ஒரு ஸ்கீமுக்கு பர்டிகுலரா ஃபினான்சியல் எய்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம். அது மாதிரி ஒரு கேள்வி, கீழ்காணும் திட்டங்களுள் எந்த திட்டத்திற்கு உலக வங்கி நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன, புதுவாழ்வு திட்டம் அப்படின்னு தெரியும். இந்த புதுவாழ்வு திட்டம் எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து பாருங்க, இந்தியாவின் முதல் சிறிய விலங்கு மருத்துவமனை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஸோ மும்பையில் அமைச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் மத்திய பிரதேசத்துல பசுக்களுக்கான சரணாலயம் அப்படின்றது மத்திய பிரதேசத்து மத்திய அரசின் உதவியோடு அமைக்கப்பட்டது அப்படின்னு விஷயம் பார்த்தோம். புங்கனூர் மாடு, ஓகேங்களா, புங்கனூர் மாட்டு இனம் அப்படின்றது ரொம்ப சிறியதாகவும் இருக்கு, ரொம்ப கியூட்டஸ்டாகவும் இருக்கு உலகிலேயே அப்படின்னு விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஹைதராபாத்ல என்ன பண்ணாங்க, இந்தியாவின் முதல் கல்வெட்டியல் அருங்காட்சியகம் அப்படின்னு தொடங்குவதற்கு அடிக்கல் நாட்டினாங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ தற்பொழுது மும்பையில் இந்தியாவின் முதல் சிறிய விலங்குக்கான மருத்துவமனை அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு. சரி, அப்போ அறிவித்துள்ள நிறுவனம் டாடா அறக்கட்டளை, அவங்க மூலமாக தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ நோக்கம் என்ன, கால்நடை பராமரிப்பு, செல்ல பிராணிகளின் சுகாதாரத்தை மேம்படுத்துவது. ஸோ மருத்துவமனை 5 தளம் கொண்டது, 98,000 சதுரடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மார்ச் 2024 திறக்க போறாங்க. ஸோ சிறப்பு 24 மணி நேரமும் சேவை வழங்க போறாங்க. சோ செல்ல பிராணிகளுக்கான நல்வாழ்வை பாதுகாப்பதை இலக்காக வச்சிருக்காங்க. சரி, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட். இந்தியாவில் ஆட்சி செய்த ஒரு மன்னர் அப்போ காலகட்டத்திலே விலங்கினங்களுக்காக மருத்துவமனை அப்படின்றது உருவாக்குனாரு. அவருடைய பேர் தான் அசோகர் அப்படின்னு தெரியணும். உயிர்களை காக்கும் அசோகரின் பெருவிருப்பம் விலங்குகளை காக்கும் பொருட்டு விரிவடைந்தது. விலங்குகளை பலியிடுவதற்கு தடை விதித்தாரு. அது போக விலங்குகளுக்கான மருத்துவமனை அப்படின்றது திறந்தாரு. அசோகர் தனது மகன் மகேந்திராவையும் மகள் சங்கமித்திரையும் தம்மம் குறித்து தனது செய்தியை பரப்புவதற்காக இலங்கைக்கு அனுப்பினார். அதற்கப்புறம் அசோகர் 38 ஆண்டுகள் ஆட்சி செய்த பின் உயிர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா ஜீவ காருண்யம் அப்படின்ற கருத்தை முன் வச்சது யாரு அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, உலக நிலையான வளர்ச்சி உச்சி மாநாடு 2024 எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. நியூ டெல்லியில நடைபெற்றது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, சோ இப்போ மேற்கூறிய ஆப்ஷன் ஜோகன்ஸ்பர்க்ல 15வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற்றது தென்னாப்பிரிக்காவில். ஜகர்த்தா இந்தோனேஷியாவில் ஆசியான் உச்சி மாநாடு அப்படின்றது நடைபெற்றது. துபாயில ஐநாவுக்கான காலநிலை மாற்ற மாநாடு அப்படின்றது நடைபெற்றது. ஓகேங்களா, COP28 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா, சோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. சோ நியூ டெல்லியில தற்பொழுது உலக நிலையான வளர்ச்சிக்கான உச்சி மாநாடு 2024 நடைபெற்றிருக்கு. சோ இதை தொடங்கி வைத்தது இந்திய துணை குடியரசுத் தலைவர் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. சோ இந்த உச்சி மாநாட்டை நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் தான் TERI, அதாவது எரிசக்தி மற்றும் வள நிறுவனம். வருடாந்திரமும் நடத்துறாங்க. 1974 இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ மாநாட்டுடைய நோக்கம் என்னன்னா உலகளாவிய சமூகங்களுக்கான நீண்ட கால தீர்வுகளை வழங்குவது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மாநாடு தொடங்கிய வருடம் 2001 தொடங்கிட்டாங்க. ஸோ இது 23வது பதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாநாட்டிற்கான கருப்பொருள் என்னன்னா நிலையான வளர்ச்சி மற்றும் காலநிலை நீதிக்கான தலைமை அப்படின்றத கருப்பொருளாக வச்சு இந்த மாநாடு தற்பொழுது தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, சரி, அடுத்து இங்க பாருங்க ஒரு புக் கண்டென்ட்.
இந்த புக் கண்டட பாருங்க. நீடித்த நிலையான மேம்பாடு இலக்குகள், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னா என்ன? பொருளாதார வளர்ச்சி இருக்கணும், சமூக சேர்ப்பு இருக்கணும், சுற்றுப்புறம் பாதுகாப்பாகவும் இருக்கணும். இந்த 3 முக்கிய குறிக்கோள்களையும் சேர்ந்து சந்திப்பது தான் நீடித்த நிலையான வளர்ச்சி. 2030க்குள்ள 17 குறிக்கோள்களை சந்திப்பதற்கு ஐநா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ உலக பொதுமை, ஒருங்கிணைப்பு, மாற்றம், இந்த 3ஐயும் இணைந்து கொண்டு போகக்கூடியது தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். ஸோ இதற்கு டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. இயற்கை வளத்தின் அளவு எக்காலத்திலும் குறையாமல் இருக்க வேண்டும். நம்ம வளரணும், ஆனா அடுத்த தலைமுறையினருக்கு இப்ப இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை அப்படியே கொடுக்கணும். ஓகேங்களா? சோ அதுதான் பியோர்ஸ் மார்க்கண்டேயா பார்பியர் அப்படின்றவங்க 1989 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலுக்கான டெஃபினிஷனா கொடுத்திருக்காங்க. வருங்கால தலைமுறையினர் தங்கள் தேவைகளை நிறைவேற்ற எந்த ஒரு தடையும் இல்லாத நிலையில் தற்பொழுது உள்ள மக்களின் தேவையை நிறைவேற்றுதலே நீடித்த நிலையான மேம்பாடு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ சுற்றுப்புற சூழல் மற்றும் மேம்பாட்டிற்கான உலக அமைப்பு 1987 இந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். காலநிலை மாற்றம் ஏற்படுவதற்கு காரணம் கார்பன் எமிஷன் தான். ஸோ இந்த கார்பன் எமிஷன்ஸை நம்ம குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஸோ நெட் ஜீரோ எமிஷன் கொண்டு வரணும். இந்த நெட் ஜீரோ எமிஷனை இந்தியா அடைவதற்கு எந்த வருஷத்தை டார்கெட்டாக வச்சிருக்காங்க? 2070 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொருத்துக. வெள்ளை அறிக்கை இந்திய நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக இந்திய நிதியமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ வெள்ளை அறிக்கை பொதுவாக உலக அளவில் எதற்கு அறிவிப்பாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை சார்ந்த விஷயங்களும் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுகள்லாம் இருக்கும் அப்படின்றதுக்காக முதல்ல இங்கிலாந்துல அறிவிக்கப்பட்டது. ஸோ அதற்கப்புறம் நிறைய நாடுகள் இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்றது கொடுக்கப்பட்டது. ஸோ இந்திய நாடாளுமன்றத்தில் தற்பொழுது நம்மளுடைய நிதி சார்ந்த தகவல்களை குறிப்பிடும் விதமாக இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ நிதி பங்கீடு போராட்டம் அப்படின்றது எந்த மாநிலங்களா நடத்துறாங்க? கேரளா நடத்துறாங்க, கர்நாடகா நடத்துறாங்க. என்ன சொல்றாங்க? மத்திய அரசாங்கம் தென் மாநிலங்களுக்கு, அது பர்டிகுலரா அவங்கவுங்க மாநிலத்திற்கு அவங்க கேட்கிறாங்க. ஸோ எங்களுக்கான நிதி ஒதுக்கீடு அப்படின்றது நிதி ஆணையம் பரிந்துரைத்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதற்கப்புறம் ஹைட்ரஜனால் இயங்கக்கூடிய ரயில் சேவை திட்டம் கூடிய விரைவில் இந்தியாவில் அறிமுகப்படுத்த பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தணும்னா சோதனை ஓட்டம் அப்படின்றது முக்கியம். ஸோ இந்த சோதனை ஓட்டத்திற்கான முதல் ரயில் அப்படின்றது சென்னை ஐசிஎஃப்ல தற்பொழுது தயாரிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு 1.90 லட்சம் கோடி ஈர்க்கப்பட்டது முதலீடுகள் தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சமீபத்திய காலங்கள் நடந்தது. ஸோ அதுல ஒரு 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட கோடிகள் ஈர்க்கப்பட்டது. அது போக தற்பொழுது தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஸ்பெயினுக்கு போனாங்க. ஸோ அதற்கு முன்பாக ஜப்பான், ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள்ல இருந்து ஈர்த்தது ஒரு 10,000 கோடியும். ஸோ மொத்தமாக அவங்க 33 மாதங்கள்ல 8.65 லட்சம் கோடி அளவுக்கு தமிழ்நாட்டில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்குறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த உட்பிரிவின் கீழ் மத்திய மாநில அரசுகள் நிதி பகிர்வு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. 264 இருந்து 293 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? நிதி ஆணையத்துடைய பணிகள் பற்றி கூறக்கூடிய சரத்து என்ன அப்படின்றது தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் உள்ள சிறப்புகளில் சரியானவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்காக தற்பொழுது சில விஷயங்களை மாட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னா, புதுமையான விஷயமா பதக்கங்கள்ல சில பதிப்புகள் இட்டிருக்காங்க. அது என்ன பதிப்பு அப்படின்னா, ஈஃபில் கோபுரம். ஓகேங்களா? ஈஃபில் டவர் இருக்குல்ல, அந்த டவர்ஸோடைய கோபுரத்தை அந்த பதக்கத்துல பதிப்பிச்சிருக்காங்க. இது ஒலிம்பிக் வரலாற்றிலேயே முதல் முறையாக பார்க்கப்படுது. ஸோ இது பெருமைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது. இது சரியான விஷயம் தான். ஓகேங்களா? அது போக ஒரு கோல்டு காயினா இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு கிராம் 255 கிராம், அதுக்கப்புறம் 245 கிராம், அதுக்கு இப்படி ஒவ்வொரு கிராம்ஸ். ஓகேங்களா? சாரி, 550 கிராம், 545 கிராம் இப்படி குறையும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கிராம்ஸ்ல அளவுகள் வச்சிருக்காங்க. அது தங்க பதக்கத்துக்கு தான் அதிகமான கிராம்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா லைட்டா ஓரளவுக்கு தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? ஸோ லட்சணையில் இடம்பெறுபவை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான லோகோ அப்படின்றது 2019 வெளியிட்டாங்க. இருந்தாலும் இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி 2024 தான் நடக்குது. ஸோ இந்த லோகோல என்ன விஷயங்கள் இடம்பெறுது அப்படின்னா, நெருப்பு பிளம்பு அப்படின்ற ஒரு காட்சியும் மேரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் உருவமும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ கடைசியாக பாரிஸ்ல ஒலிம்பிக் எப்போ நடந்தது அப்படின்னா 1924 நடந்தது. 100 ஆண்டுகளுக்கு பின்பு மறுபடியும் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ ஒலிம்பிக் வரலாற்றில் முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னா,
ஒலிம்பிக் இப்போ பாரிஸில் நடக்கக்கூடிய சம்மர் ஒலிம்பிக்ஸுக்கும் சரி, அதுக்கப்புறம் பாரா ஒலிம்பிக்ஸுக்கும் சரி ஒரே லட்சணையை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இது வரைக்கும் ஒரே லட்சணை 2 ஒலிம்பிக்ஸ்க்கு வெளியிட்டதுல இது முதல் முறையாக பார்க்கப்படுது. ஓகேங்களா, சோ இதெல்லாம் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான சிறப்பு இயல்புகளாக பார்க்கப்படுது. 2024ல நடக்க போகுது. ஓகேங்களா, சோ முக்கியமாக ஈஃபில் கோபுரம் அப்படின்றது கொடுக்கப்படக்கூடிய பதக்கங்கள்ல பதிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்குறோம். ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2020 ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில் நடைபெறும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோக்கியோவில் நடைபெற்றது. ஓகேங்களா, ஸோ அப்போ கேள்வி இப்போ 2024 கண்டிப்பாக பாரிஸில் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2028ல எங்க நடக்க போகுது அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு குயிக் ரிவிஷன். மாநில தகவல் ஆணையர்களை தேர்வு செய்வதற்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து யார் தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, வாசுகி அவர்களது தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க. இன்சாட் 3DS செயற்கைக்கோளை GSLV F-14 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்த திட்டமிட்டிருக்காங்க இஸ்ரோ. ஹுக்கா பயன்பாட்டு முறையை தடை செய்தது கர்நாடகா மாநிலம் பார்த்தோம். AM கன்வீலர் அப்படின்ற ஒரு லோக்பால் அமைப்பிற்கு புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தோம். 2024ஆம் ஆண்டில் பாரத் ரத்னா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவங்க மொத்தம் 5 பேர். தற்பொழுது 3 நபர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ PV நரசிம்மராவ், சரண் சிங் அவர்கள், MS சுவாமிநாதன் அவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். உலக வங்கி வந்து எந்த திட்டத்திற்கு நிதியுதவி அளிப்பதாக முன் வந்திருக்காங்க அப்படின்னா பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனாவுடைய துணை திட்டத்திற்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். முதல் சிறிய விலங்கிற்கான மருத்துவமனை எங்கு கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம், மும்பையில் அப்படின்னு பார்த்தோம். டாடா அறக்கட்டளை மூலமாக. உலக நிலையான வளர்ச்சி உச்சி மாநாடு 2024 எங்க தொடங்கி வச்சாங்க இந்திய துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னா புதுடெல்லியில் அப்படின்னு பார்த்தோம். ஹைட்ரஜன் ரயில் சேவைக்கான ரயிலை தயாரிப்பது சென்னை ICF அப்படின்னு பார்த்தோம். 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில கொடுக்கப்படக்கூடிய பதக்கங்கள்ல என்ன முத்திரை பதிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா ஈஃபில் டவரோட முத்திரை அப்படின்ற விஷயம் பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ இன்னைக்கான தகவல்கள் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பார்த்துருங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த தருணத்தில் உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. தேங்க்யூ, நாளைக்கு சந்திக்கலாம்.